இனிய தமிழமது நேயர்களே, நேற்றைய தினம் சக்தி பீடங்கள் 51 என்ற தலைப்பில் நேற்று அதன் விவரங்களை பார்த்தோம். இன்றைக்கு அதிலே முதலாவதாக இருக்கக்கூடிய சக்தி பீடம் காஞ்சி காமாட்சி. காஞ்சியில் அன்னையின் எலும்புகள் விழுந்ததாக கூறப்படுகிறது. காமாட்சி என்ற திருப்பெயரில் இங்கே ஆதிசக்தி அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். காமாட்சி என்ற சொல் கா என்ற சரஸ்வதியும் மா என்பது இலக்கியமையும் குறிக்கின்றது. அட்சி என்பது கண்ணாக உடையவள் என்பதனை குறிப்பிடுகிறது. கலைமகளையும் திருமகளையும் தன் கண்களாக கொண்டிருப்பவள் அன்னை காமாட்சி என்பதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். தன்னை நாடி வரும் பக்தர்கள் கல்வியும் செல்வத்தினையும் ஒருங்கே தற்பவளே அன்னை காமாட்சியாகும். காமாட்சி என்பது காமர் பிளஸ் ஆட்சி என பிரிந்து காமம் என்றால் விருப்பம். அடியவர்கள் விரும்புகின்ற வரத்தை எல்லாம் அருள் மழையாக பொழியக்கூடியவள் என்ற பொருளிலே அமைந்துள்ளது. தத்துவ ரீதியாக பார்க்கும்போது கா பிரமணியும் ஆ திருமாலையும் மா உருத்திரனையும் கண்ணால் படித்து ஆட்சி செய்வாள் என்பதை குறிக்கும். காஞ்சி காமகோடத்திற்கு சென்றால் அன்னையின் சூழ்ச்சி வடிவமான அஞ்சன காமாட்சியின் வடிவம் நம்முடைய எல்லா குறைகளும் நீக்குவதற்கு அன்னை எடுத்துக்கொண்ட வடிவம் என்றே சொல்ல வேண்டும். அடுத்து அன்னையின் காரண வடிவமான ஸ்ரீ சக்கரம் காமகோடி பீடம் என்று அழைக்கப்படுகிறது. அகில லோகத்தையும் படித்த ஆதிசக்தியானவள் காரண காரியங்களுக்கு எத்தகைய வடிவனையும் எடுப்பாள் என்பதை ஸ்ரீ சக்கர வடிவம் நமக்கு நினைவூட்டுவதாக அமைந்துள்ளது. ஆதிசக்தியின் அம்சமாக தாட்சாயணி வடிவம் வந்தது. தட்சனுடைய வரத்தை நிறைவேற்றும் காரணமாக இந்த வடிவம் வந்தது. அந்த தாட்சாயணி வடிவத்தில் இந்த உருவமற்ற காளி தோன்றி வீரபத்ரன் இணைந்து தட்சணையும் அவனுடைய யாகத்தினையும் அளித்தாள். ஆண்டவனுக்கு அவிர்வாகம் கொடுக்காத காரணத்தால் அவனை அளிக்க காளி வடிவம் தேவையாயிற்று. அடுத்த அன்னையின் சிவந்த அங்கங்கள் 51 துண்டுகளாக சிதறி சக்தி பீடங்களாக வடிவு கொண்டு பல்வேறு பெயர்கள் தாங்கிய ஆலயங்களாக இன்றைய காலகட்டத்தில் காட்சி அளித்து கொண்டு உலகத்து உயிர்களான அனைத்தையும் அரவணைத்து காக்கும் காரணமாக அன்னை பல்வேறு பெயர்கள் இங்கே ஆலயங்களில் அருளாட்சி செய்து வருகிறார். இந்த ஆலயங்களில் ஒன்றான காஞ்சி காமாட்சி அம்மன் திருக்கோயில் சக்கர பீடமாக தோன்றி கருண மழையை பொழிந்த வண்ணம் உள்ளது. அன்னையின் எலும்புகள் இந்த காஞ்சியிலே விழுந்தாக கூறப்படுகிறது. அன்னையின் உடற்கூற்று விழுந்த காரணத்தை இந்த காஞ்சியிலே திருக்கோயில் நிறைந்த தலமாக இருப்பது என்று நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். அது மட்டும் மற்றொரு சிறப்பனையும் நாம் நினைவு கூற வேண்டும். பல்வேறு குழப்பங்களிலும் அறியாமையிலும் மூழ்கி இருந்த உயிர்களை தெளிவுபடுத்துவதற்காக பரமேஸ்வரனை ஆதிசங்கராக வடிவு தாங்கி இந்த பூமியிலே அவதரித்தார். தன்னுடைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து கடமைகளையும் முடிந்த பின்னர் அவர் இந்த காஞ்சி தலத்திற்கு வந்து அன்னை காமாட்சியின் திருப்படிகளை இரண்டர கலந்து மறைந்தது மெய்சிலிருக்கும் வரலாறு ஆகும். ஆதிசங்கரை வையத்துக்கு அனுப்பியது இந்த ஆதிசக்தியின் அம்சமான அன்னை காமாட்சி என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. அதன் மூலம் இந்த தலங்களுக்கு போகாமல் அன்னை காமாட்சியின் திருக்கோயிலை அவர் ஐக்கியமானார் என்பதை நாம் அறியணும். இந்த காமகோட்டத்தை சுற்றி செண்பக மலர்கள் நிறைந்திருந்த இத்தலத்திற்கு செண்பகாரண்யம் என்னும் பெயரும் உண்டு. இக்காமகோட்டத்தில் உள்ளே சென்றால் திசைகளை அறிய முடியாத நிலை ஏற்படுகிறது. திசை மயக்கம் உள்ள திருக்கோயிலாக இது விளங்கும் காரணத்தால் சேக்கிலா திசை மயக்கம் ஒன்று என்றும் உள்ளது, அகது இன்றும் உள்ளது என்று கூறுகிறார். மகிடாசிரமத்தின் உற்சவ காமாட்சியான பங்காரு காமாட்சி ஆகியோரும் இத்திருக்கோயிலை காட்சி தருகிறார்கள். இந்த காமகோட்டத்தில் வெளி வாயிலுக்கு எதிரில் ஞான கூபம் என்னும் கிணறு சிறப்புமிக்கதாக உள்ளது. பஞ்சமூர்த்திகளால் ஏற்படுத்த பஞ்சதீர்த்த புட்கரணி உள்ளது. இது உலகாணி தீர்த்தம் என்று கூறப்படுகிறது. இக்காமகோட்டத்தில் அன்னை காமாட்சிக்கு நடுவர் பாசிபாத பிரபோசம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இவ்விழாவிற்கு இறுதி நாள் உதயம் விஸ்வரூப சேவை மிகவும் முக்கியம் வாய்ந்ததாகும். சக்தி பீடங்களில் முதன்மையான ஸ்தானத்தை வைக்கும் ஸ்ரீ காமாட்சி அன்னையை கல்வியும் செல்வத்தின் இரு கண்களாக கொண்டு கருணையை வாரி வாரி வழங்கி இருக்கிறார். அவள் மலரடி போற்றி வளமான வாழ்வினை பெறுவோமாக. அடுத்து மதுரை மீனாட்சி நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.